ஹலோ நண்பா, வெல்கம் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo Find X9 Pro, ஓப்போவோட ஒரு ஃபிளாக்ஷிப் போன். அது இந்த Find X9 சீரீஸோட இந்த வட்டம் லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஓப்போ தரப்புல இருந்து. எப்பயும் போல ஹாசில்பிளோட டைப் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி, 7500 ஆம்ஸ் பேட்டரியும், 8 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப்பான SoC 9500 SoCயோட கலை இறக்கிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க, இந்த போன்ல LHDC சப்போர்ட்டோட இருக்கா அப்படின்னு, ஆடியோ சிஸ்டம் அந்த சப்போர்ட்டோட இருக்கா, அந்த கோடிங்கோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த போன்லயும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 3000 mm² வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, சைடர் அலர்ட் கீ இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட Oppo Find X9 Pro கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 3 கலர்ஸோட பேஸ் வேரியன்ட் 66,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சைனால பாத்துட்டீங்கன்னா நிறைய ஃபிளாக்ஷிப் போன் இன்னைக்கு எல்லா பிராண்டும் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பிரைசிங் பாத்தீங்கன்னா எல்லாமே 60,000 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ரீஜன்ல வரும்போது இந்த பிரைசிங்லாம் வந்துச்சுன்னா யார் வாங்குவா? கண்டிப்பா இந்த பிரைசிங் வராது. கண்டிப்பா 70,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு போன் 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு விஷயம் இல்ல. போன சீரிஸ்க்கும் இந்த சீரிஸ்க்கும் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில டிசைன் ஃபேக்டர் மாத்திருக்காங்க, ஒரு சில இனோவேட்டிங்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த 70,000 80,000 ரூபாய் பெரிய ஹியூஜ் பிரைஸ் மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இருந்தாலும் இந்த Oppo Find X9 Pro பத்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸோட கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல போறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Oppo Find X9 Pro இதான் அதோட பாக்ஸ். எப்பயும் போல அந்த சீரிஸ் எப்படி இருக்கு Oppo பாக்ஸ் அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா நம்ம கையில மொபைல், அதுக்கடுத்து ஒரு ஒயிட் கலர் இன்செர்ட், யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo Find X9 Pro இந்த சீரிஸை பொறுத்து ரெண்டு போன், Oppo Find X9 அண்ட் X9 Pro. இப்ப பார்க்க போது ஹையர் வேரியன்ட் உள்ள X9 Pro. இந்த போன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு 4 பேஸ் வேரியன்டோட கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 66K, செகண்டரி வேரியன்ட் 70K, அண்ட் தேர்ட் வேரியன்ட் 74K, அண்ட் ஃபைனல் வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் 83K கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட் அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பாத்துருவோம். டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைட்ல ஒரு சூப்பரான நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. ஓப்போ கலர்ஸ்க்கு எப்பயுமே பஞ்சமே இருக்காது, இனோவேட்டிங்கான கலர்ஸோட வரும். ஸோ அதே மாதிரி தான் நல்ல ஒரு கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், ஹை கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் டோட்டலி டிஃபர். போன சீரிஸ்க்கும் இந்த சீரிஸ்க்கும் டோட்டலி டிஃபர். இந்த OnePlus 15 பேசணும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த போனோட டிசைன் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த பிளாஷ் லைட் மட்டும் டிஃபர் ஆகுது. ஏன்னா OnePlusக்கும் ஓப்போக்கும் வித்தியாசம் தெரியணும்ல, வேற வேற பிராண்டுன்னு சும்மா காட்டணும்ல, அதுக்காக டிஃபர் ஆகுது. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டரா, அது பக்கத்துல உங்களுக்கு 50 MP அல்ட்ராவைட் சென்சார் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அது பாட்டம்ல ஃபிளாஷ் லைட், அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் பார்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங் அண்ட் 4 edges நல்ல கர்வியா சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைட் பாடி எல்லாமே ஹெல்த்தியா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, 4 edges நல்ல கர்வியான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 224 கிராம், திக்னஸ் 8.25 mm திக்னஸ். பட் ஆனா பேட்டரி 7500 ஆம்ஸ் பேட்டரி தான். ஆனா வெயிட் ரொம்ப கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கு, திக்னஸ் ரொம்ப கூடுதலா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கேமரா பம்ப் இன்க்ரீஸ் ஆனதுனால திக்னஸ் கூடி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங் இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் திக்னஸ் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அண்ட் இந்த போன் IP68 அவைலபிளா இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட நல்ல கேச்சிங் ஆஃப் ஐ கேச்சிங் கலர்ஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Oppo Find X9 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் குவாட் HT+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. வித் 120 ரெஃப்ரெஷ் ரேட், 3600 nits ஒரு பிரைட்டான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்ட்டியா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 224 கிராம், திக்னஸ் 8.25 mm திக்னஸ். அவுட் பாக்ஸ் Android 16 வருது. அண்ட் அதுக்கு மேல கலர் OS 16, LPDDR 5X RAM, UFS 4.1 சப்போர்ட், NFC சப்போர்ட் இருக்கு. லார்ஜரான ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க சொல்லலாம். Bluetooth 6.0 அண்ட் உங்களுக்கு ஆடியோக்காக LHDC 5.0 அந்த நம்ம TWS பாக்குற அந்த டெக்னாலஜி இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஹார்ட்வேர் சைட்ல. அண்ட் Wi-Fi 7 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்
சென்சார், 3000 mm² மேல வேப்பர் கூலிங் சிஸ்டம் அண்ட் சைடர் அலர்ட் கீயும் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் உங்களுக்கு அசஸ் பண்றதுக்கும் அண்ட் ரெக்கார்டிங் அசஸ் பண்றதுக்கும் இது மாதிரி ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு சைடர் அலர்ட் கீ நிறைய கஸ்டமைஸோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7500 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம். ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 35 to 40 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக் மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ஸோ கேமரா பாத்தீங்கன்னா இந்த வட்டமும் ஹேசில் பிளேடோட டைப் பண்ணி பிரேமியம் சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும் 1.5 அப்சல் எடுத்திருந்திருக்காங்க. அடுத்து 50 MP அல்ட்ராவைட் அண்ட் 200 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் OIS சப்போர்ட்டோட 5x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் எல்லாமே இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K எடுக்கணும் மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் சூப்பராகவே இருக்குங்க. 100x டிஜிட்டல் ஜூம், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு அளவு கிளாரிட்டியான இமேஜ் நம்மளால எடுத்துக்க முடியுது. அதை தவிர்த்து பிரேமியம் சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லாவே இருக்கு. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட கேமரால அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Oppo Find X9 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTekோட ஃபிளாக்ஷிப்பான SoC 9500 ஒரு 3nm ஆர்கிடெக்ட் 4.21 GHz கால்குலேட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலர் இருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். போன் ஹீட் ஆகி கூட வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு அண்ட் ஹாப்பி ஃபீட்பேக் லார்ஜரான வைப்ரேட்டர் மோட்டரும் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஃபார் சூப்பரான சவுண்ட் சப்போர்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட், டிஸ்பிளேக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. கேமிங்னா அல்ட்டியா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கலர் OIS 16 சொல்லிக்கலாம். ஸோ கேமிங் எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. அண்ட் டே டு டேல நம்ம மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயங்கள் ரன் பண்றதுக்கும் நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு, நல்ல ஸ்மூத்தரா இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Find X9 Pro இந்த ரேஞ்சில கண்டிப்பான முறையில் வரும். அடுத்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் இல்லைன்னா நியூ இயருக்கு அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா சைனால இன்னும் லான்ச் ஆகல, இப்போதைக்கு போட்டிருக்காங்க, ப்ரீ ஆர்டர் போய்கிட்டு இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை நம்மளுக்கு வந்து நியூ இயருக்கு எதிர்பார்க்கலாம் இந்த மொபைலை. இல்ல அவசரப்பட்டு 2 மாசத்துக்குள்ள வந்தாலும் வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டேட் மென்ஷன் பண்ணோடனே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன். ஸோ இந்த போன் இந்த பிரைசிங் முதல்ல நம்ம அதை தான் பேசியிருப்போம். இந்த 60,000 ரூபாய்க்கு நான் சொன்ன பிரைசிங்ல அந்த போன் ஒர்த்தா இல்லையா, அதை நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஏன்னா நான் மட்டும் சொல்லி அது நல்லா இருக்காதுல்ல, எல்லாரும் சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நிஜமாவே நல்ல ஒரு இம்ப்ரெஸ். போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டோட தான் இருக்கு. ஆனா பிரைசிங் ரொம்ப கூடுதலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதை தான் நான் திரும்பி இந்த இடத்துல நான் பதிவு பண்றேனே சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல எது டாக்டர்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.